Hi, இன்னொரு டாபிக் the Millionaire Mindset Part 5. ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா the magic of thinking big. பெருசாக எப்படி யோசிக்கிறது, the magic of thinking big, really powerful book. முடிஞ்ச படிங்க. பட் இதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஓகே, வேறு இந்த புக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே நிறைய ஷேர் பண்ண போகிறேன். புக்கை ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, பட் ஃபஸ்ட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன்ஸோடு நம்ம இருக்கோம். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ தான் கிடைக்கும், இது போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேஷில் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் எனக்கு ரொம்பலாம் வேண்டாம் சார், ஒரு 50,000 இல்லைன்னா ஒரு 1 லட்சம் இருந்தால் போதும் சார், நான் பேராசெல்லாம் பண்ணல சார், ரொம்ப இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னாங்க. நான் சிரித்தேன், அவங்கள சிரிச்சுட்டு கேட்டேன், தப்பாடு இல்லைன்னா நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. 10 லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வா, கிடைச்சா நல்லா தானே அப்படின்னு நடக்கும் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா, அதாவது அவங்களே லிமிட் பண்ணிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா they are not taking responsibility. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்றாங்க. பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது போதும், எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்றது. நான் சொல்றது ஒன்று தான், எல்லாருக்கும் அதே 8 மணி நேரம் தான். ஓகே, அந்த அதே 8 மணி நேரத்தில் தான் இந்த மில்லியனர்ஸ் அவங்களோட யோசிக்கிறதும் நம்ம யோசிக்கிறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருசாக எதுவும் கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. இட்ஸ் மோர் அபவுட் யுவர் திங்கிங். அந்த திங்கிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இதை பற்றி மீன் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் டிஸ்கஸ் பண்ணுறது முன்னாடி நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, ஒரு கேட்டர்பில்லர் மென்டாலிட்டி. ஓகே, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர் மென்டாலிட்டி இருக்குது. அந்த கேட்டர்பில்லர் மென்டாலிட்டி மேக்ஸிமம் அந்த கேட்டர்பில்லர் என்னதான் ஓடல, எவ்வளோ தூரம் ஓட முடியும், ஃபாஸ்ட்டாக ஓடணும். என்னமா ஒரு கேட்டர்பில்லராக ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு ஆசைப்படுறாங்க. பட் நான் என்னோட ப்ரோக்ராம் ஒரு கேட்டர்பில்லர் கிடையாது. என்னோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர் இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை அப்படி நீங்கள் மாற முடியும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஓடினாலும் கேட்டர்பில்லர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவ்வளோதான். ஓகே, பட் ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ என்னோட ப்ரோக்ராமோட பார்த்தீங்கன்னா என்னோட டேக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ். ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எங்கேருந்து எங்கே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இந்த நம்ம வளர்ந்த விதம், நம்ம சொசைட்டிகிட்ட நமக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணது, அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணது, நம்ம சொந்தக்காரங்களோட ரெஜிஸ்டர் பண்ணது, இவ்வளோதான், இவ்வளோ படிப்புக்கு இவ்வளோதான் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணிச்சிருக்காங்க. அதாவது நம்ம கண்டிஷன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதில் வந்து எப்படி மாறுறது. இன்ஃபேக்ட் இப்போ என்னோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்க, நான் 2004 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணது என்னன்னாக்கா, இல்லை எனக்கு இது செட் ஆகாது, நான் வேற லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். இன்ஃபேக்ட் நான் வெளியே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட பேமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரவே கிடையாது. ஓகே, இதுக்கு மேலே என்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு என்னால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸ் பண்ணியிருக்கான இல்லை, பட் என்னால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு. பட் 2004 வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ ஈஸி கிடையாது வாழ்க்கை. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இருந்த வாழ்க்கை வேற, நான் இருந்த லைஃப் ஸ்டைல் வேற, டெக்னிக்கல் லைஃப்ல இருந்திருக்கேன். அண்ட் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சேஃப் செக்யூர்டு எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அதில். ஸோ அங்கேருந்து ஒரு புதுசாக யோசிக்கும் போது என்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் எனக்கு வேலையும் கிடைக்கல, அண்ட் என்னோட பேங்க் பேலன்ஸும் சுத்தமாக எல்லாமே 0 ஆயிடுச்சு. அந்த பொசிஷனில் இருக்கேன். அப்போ ஒரு சிங்கப்பூர் கம்பெனின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். எல்லாம் ஃபைனலைஸ் முடிஞ்ச உடனே அந்த இருக்க அவங்க எப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ வேணும் அப்படின்றாங்க, சேலரி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 6 மாதம் வேலை இல்லை. என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கவர்மெண்ட் ஜாப்ல சேலரி நான் பார்த்தது பேப்பரில் பார்த்தது. ஓகே, இந்த அலவன்சஸ் அதெல்லாம் போட்டு பேப்பரில் பார்த்தது மேக்ஸிமம் 10,000 கிராஸ் பண்ணாது, 9,000 சேஞ்ச் தான் சொல்லலாம். ஓகே, நான் கையில் பார்த்தது வெறும் 6,500 rupees. அதுதான் நான் பார்த்துருக்கேன், இது மேலே பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் ப்ளஸ் வேற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது, எங்கிட்ட பேங்க் பேலன்ஸும் கிடையாது, அடுத்த மாதம் என்ன பண்ண போறேன்னு கூட தெரியாது, அந்த நிலைமையில இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னோட பொசிஷன் எவ்வளோ கேட்டிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் எவ்வளோ திரும்ப கேட்டேன், நான் கேட்டது 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் கேட்டேன் நான். 6,500 rupees எங்க இருக்கு, 30,000 எங்க இருக்கு. அந்த 30,000 கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டேன், பட் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுக்கலன்னா எனக்கு அடுத்த மாதம் ஒன்றுமே கிடையாது எனக்கு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப அதிகம்னாங்க. இல்லை நான் இல்லை எனக்கு இது வேணும், இதுதான் என்னோடது அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சரி இவ்வளோ கொடுக்க முடியாது, பட் நாங்கள் உங்களுக்கு ஒரு 28,000 கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஃபைன், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா
6,500 rupees எங்கே இருக்குது, அதாவது 6,500 ரூபாய் எங்கே இருக்குது, 28,000 28,000 ரூபாய் எங்கே இருக்குது. ஸோ இப்படி ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சொல்லியிருப்பேன், நான் ஒரு 2007 வரைக்கும் அந்த கம்பெனியில் இருந்து அதில் அதே கம்பெனியில் நிறைய க்ரோத் பார்த்தேன். அதே கம்பெனியோட மார்க்கெட்டிங் டைரக்டரான ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது மார்க்கெட்டிங் மேனேஜர், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். மார்க்கெட்டிங் டைரக்டராக வந்து ஸ்டெப் அவுட் ஆகும்போது வெளியே வரும்போது இன்னொரு கம்பெனியை ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து எகெயின் நான் என்னோட ஓனை ஸ்டார்ட் பண்ண தான் வெளியே வந்தேன். பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, வேற ஒரு கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க. என்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்கள் கம்பெனிக்கு ஒரு ஹெட் தேவைப்படுது, ஸோ நீங்கள் வர முடியுமா அப்படின்னாங்க. ஸோ அவங்க எனக்கு ஆஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh salary plus 1 lakh incentive, almost 2 lakh rupees. அது நான் எடுக்கலாம் மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே டிசைட் பண்ணது வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன், தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். 2014 இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் 2008 வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது, பெருசாக அச்சீவ் பண்ண முடியல, ஏதோ ஓடிட்டு இருந்தது. 2013 இல்லை 14 அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்குலாம் வந்து நம்ம பண்ணலாம், பட் எங்கள் பேனரில் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஒரு எம்ஓஐ கூட சைன் அப் பண்ணோம். அந்த எம்ஓஐ ஆக்சுவலாக அந்த இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு எனக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா கிடைக்கும். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தாட் வந்துச்சு எனக்கு, இவங்கள்ட்ட நான் சைன் அப் பண்ணேன்னா இப்போ இவங்களோட ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஆயிடுவேன். காசு இன்னும் இருக்குது, ஓகே, நிறைய காசு இருக்குது. பட் என்னன்னா என்னோட நான் வந்த பர்பஸ் என்ன, என்னோட வந்த பர்பஸ் வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஓகே, என்னோட கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் நீங்கள் சேர போறீங்க. தோ ஏன்னா அவங்களோட பிராண்டை தான் ப்ரொமோட் பண்ணும், என்னோட பிராண்டு கிடையவே கிடையாது. ரேபிட் மைண்ட் பண்ண பிராண்ட் எங்கேயுமே வரவே வராது, அவங்க பிராண்டை நான் ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ எங்கேயும் நான் அதை யோசிச்சு பார்த்தேன், இது வேண்டாம், சரிப்பட வராதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வேண்டான்னு சொன்னேன். நல்லா தான் போச்சு. அன்னைக்கு நான் மாட்டியிருந்தேன்னா காசோட சம்பாரிச்சிருக்கலாம், பட் இந்த பொசிஷன் எனக்கு இருக்க முடியாது. நான் ஏன் சொல்றேன் இல்லைன்னாக்கா, இது வந்து திங்கிங், நம்மளோட தாட் ப்ராசஸ். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்றா, நீங்க தான் டிசைட் பண்றீங்க, மற்றவங்களோட டிசைட் பண்றது கிடையாது. உங்க எஜுகேஷன் உங்களுக்கு இவ்வளவுதான், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவுதான் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன நம்புறீங்க உங்களை பத்தி, அதுதான் வாழ்க்கை. இன்ஃபேக்ட் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து கையில வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல யோசிக்க ஆரம்பிச்சு நமக்கு மனசுல வந்து அதை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ், எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதை நம்ப ஆரம்பிக்கணும். அது நம்பாத வரைக்கும் கிடைக்காது. இன்ஃபேக்ட் நான் சொல்றது வந்து ஒரு சேயிங் கூட இருக்கு, ரிச் பிகம்ஸ் ரிச்சர், புவர் பிகம்ஸ் புவர். ஓகே, ரிச் பிகம்ஸ் ரிச்சர், புவர் பிகம்ஸ் புவர். இந்த ரிச் அண்ட் புவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்க எப்படி யோசிக்கிறாங்க. ஓகே, ஒரு மில்லியனர் எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு சாதாரண ஆள் எப்படி யோசிக்கிறாங்க. ஓகே, ஒரு பணக்காரன் எப்படி யோசிக்கிறான், ஒரு சாதாரண ஆள் எப்படி யோசிக்கிறேன். பேசிக் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க திங்கிங், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதுதான். ஓகே, ஸோ நிறைய பேர் இன்னொரு கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாக்கா, நான் நிறைய சம்பாதிக்கணும். எதுக்கு? நிறைய சம்பாதிச்சா என்கிட்ட ஒரு கார் இருக்கும், என்கிட்ட ஒரு வீடு இருக்கும், ஒரு லேண்ட் வாங்குவேன், இது வாங்குவேன், அது வாங்குவேன், எல்லாம் எனக்கு நான் ஐ எனக்காக வேணும். இதே வந்து மாற்றி போடுங்களேன். அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு இதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பைசா உங்களுக்கு தேடி வரும். இட் குட் பி எனிதிங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் ஒருத்தர் நடத்துறாரு. அவர் ஹோட்டல் நடத்தும், இந்த ஹோட்டல் நடத்துறதுனால எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிச்சு, இந்த ஹோட்டல் நடத்துறதுனால நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கு, சில பேர் சமைக்க முடியாது, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எதிர்பார்க்கணும். ஸோ என்னோட ஹோட்டல் பெஸ்ட்டாக இருந்துச்சுனாக்கா நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. அவங்க அப்படி அந்த ப்ராசஸில் யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நிறைய மக்களும் வருவாங்க, இதனால இவருக்கும் பெனிஃபிட் ஆகும். ஸோ அவங்களோட என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த செல்ஃபிஷ் மோட்டிவ்ல இருந்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் இன்டர்நெட் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், இப்போ மற்ற நாட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டில் எது பண்ணக்கூடாது, கொண்டு வாங்க அது. ஓகே, நம்ம கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன், வில் பி த யூனிக் பர்சன் இன் திஸ் ஏரியா. அண்ட் நீங்க போன அவசியமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஓகே, ஸோ இதை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நான் இது பார்ட் 5 வரைக்கும் வந்துட்டேன், மில்லியனர் மைண்ட்செட் பார்ட் 5 வரைக்கும். பட் நான் சொல்ல வேண்டியதுன்னா பாட்டம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனர்ஜி. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் எனர்ஜி, சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லுவேன். ஸோ எல்லாமே எனர்ஜி. ஸோ இதெல்லாம் தெரியும் சார் எனக்கு, பட் ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் எனர்ஜி, உங்களோட எனர்ஜினால. அப்போ உங்களோட எனர்ஜி சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகும்.
நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு டைம் சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னதுன்னா அவங்க வந்து பேசிட்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ லோனை பத்தி பேசும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் எங்க இருக்கு? நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்குமா? நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ என்ன அட்ராக்ட் பண்ணுவாங்க? நெகட்டிவ். பட் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுகிறோம். ஓகே, எனக்கு இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரப்போகுது இல்லை, இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னு பேசும்போது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகும்போது என்னோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமா? பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எனர்ஜி லெவலில் வர்றபோது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது என்னோட வேலை. அதாவது உங்களோட எனர்ஜி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு வயசு எவ்வளவோ அந்த வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்க அந்த கண்டிஷன் வச்சிருக்கீங்க. ஓகே, இவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், இதுக்கு மேல வர முடியாது, நீங்களா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதை வந்து பிரேக்அப் பண்றது, இதை வந்து வேற லெவலில் கொண்டு போறது என்னோட வேலை. இன்ஃபேக்ட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னோட நீங்க டெஸ்டிமோனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து பிசினஸ் கோச். பட் பிசினஸ் கோச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா more than 1000% க்ரோத் கொடுத்து காமிச்சிருக்கோம். எகெயின் நான் சொல்ற மாதிரி இது ஒரு மேஜிக் கிடையாது. திருப்பி சொல்றேன், இது ஒரு மேஜிக் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு சயின்ஸ். ஓகே, அண்ட் இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ நான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ காசு கொடுத்தா நான் நாளைக்கே வந்து கரோட்பதி ஆயிடுவேன், நாளைக்கே வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐம் சாரி, திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. ஓகே, இந்த ப்ரோக்ராம் இது ஒரு ஜிம் ட்ரைனிங் மாதிரி, ஒரு கோச் மாதிரி நான். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இது வந்து நிறைய இடத்துல கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, அதை எப்படி நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும், அதை ஃபைன் டியூன் பண்ணனால உங்களோட லெவல் எப்படி இருக்க போகுது. ஸோ இதுதான் என்னோட ப்ராசஸ். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி பிசினஸ் மாத்திரம் கிடையாது, ஈவன் ரிலேஷன்ஷிப்ல நிறைய இஷ்யூஸ். ஓகே, இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட 12 வருஷமா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. இன்ஃபேக்ட் ஒரு பேச்சு கூட கிடையாது, ஏதோ ஹலோ ஹாய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பட் இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு எவ்வளவு மோசமான ஹஸ்பண்டா இருந்தாருனாக்கா, தண்ணி அடிக்கிறது, மற்ற நிறைய 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 விஷயங்கள் தப்பான வழியில எல்லாம் நிறைய இருந்தாரு. அண்ட் அவரா என்னை கூப்பிட்டு மன்னிச்சுக்கோன்னு கேட்டிருக்காரு. எப்படி ப்ராசஸ், எப்படி பாசிபிள்? இன்ஃபேக்ட் நான் ப்ரோக்ராம் பண்ணது அவங்க ஒய்ஃபுக்கு, அந்த ஹஸ்பண்டுக்கு கிடையாது. ஓகே, தண்ணி அடிச்சது அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் கிடையாது. பட் நான் ப்ரோக்ராம் பண்ணது உங்க ஒய்ஃப்க்கு. சரி, எப்படி சார்? இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த ஒய்ஃப் த்ரூ ஹஸ்பண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஆளுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். பிகாஸ் இது எல்லாம் சொல்ற மாதிரி இட்ஸ் மோர் அபவுட் சேஞ்சிங் யுவர் எனர்ஜி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், உங்க கேரியர்ல இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிசினஸ்ல இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ஈவன் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹெல்த். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஓகே, ஸோ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரியலாகவே இந்த வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும், என்னோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறாங்க. அதாவது ஒரு கேட்டர்பில்லருந்து நான் பட்டர்ஃப்ளை ஆகணும், அந்த அளவுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறவங்க மாத்திரம் என்னை கால் பண்ணால் போதும். நான் திருப்பி சொல்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே கிடையாது. ஏன்னாக்கா என்னோட எனர்ஜி லெவல் வேற, அந்த எனர்ஜி லெவல் இருக்கிறனால தான் நான் அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ரியலாகவே சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு கால் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுக்கு சில டெஸ்டிமோனிஸ் ஷேர் பண்றேன். அது கேட்டதுக்கு அப்புறமா நீங்க ரியலாகவே இதில் நம்பினீங்கன்னா be a part of my program. ஓகே, அகைன் என்னோட ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா பி அ பார்ட் ஆஃப் இட். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க, மற்றவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அகைன் இந்த ப்ரோக்ராமை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.